மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபி. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஒண்ணு, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த தெருநாய் எல்லாமே அகற்றணும். இன்னொன்னு, மத்திய கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய மத்திய அமைச்சர்கள் இல்லைன்னா முதலமைச்சர்கள் இவங்க யாராவது தப்பு செஞ்சா 31வது நாள் அவங்களோட பதவியை பறிக்கணும். இந்த 2 விஷயம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்க போறோம். தெருநாய் கடிச்சு ஒரு குழந்தை இறந்து போகுது. இதனால கோபம் அடைஞ்ச கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதிகபட்சமா 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தெருநாயும் அகற்றணும் அப்படின்னு. இந்த விஷயத்த கேட்டு மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. ஆனா நிம்மதியை தாண்டி இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? தெருநாயினாலயா? கண்டிப்பா. அந்த கோர்ட்டு தீர்ப்புக்கு பிறகு விலங்கு நலர் ஆர்வலர்கள் எல்லாமே ரோட்ல இறங்கி இன்னைக்கு போராட ஆரம்பிச்சிருக்காங்க தெருநாய்க்காக. ஒரு காலத்துல நாட்டு மக்களோட இணைஞ்சு வலம் வந்த நாய்கள் தான் காலப்போக்கில் தெருநாயா பேர் மாற்றப்பட்டுச்சு. என்ன காரணம்? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்ச நாய்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பொசு பொசுன்னு அழகா இருந்தா போதும், தன் வீட்டுல செல்ல பிராணியா வளர்த்த ஒரு நாய் அதை பராமரிப்பு செஞ்சு அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்து 3 வேளை உணவு போட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்ச நாய் இன்னைக்கு வளர்த்ததோட விளைவா நாட்டு மக்களோட இணைஞ்சு இன்னைக்கு வளம் வந்த நாய் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. உதாரணத்துக்கு மேட்டுப்பாளையம், ராஜபாளையம் நாய், இந்த நாய்கள் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு காவல்கார நாய் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களோட இணைஞ்சு காத்த நாய் காலப்போக்கில் தெரு நாயா ஆயிடுச்சு. அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்ச நாயினால இன்னைக்கு நம்ம மக்களோட இணைஞ்சிருக்கக்கூடிய நாய் எல்லாமே திருநாயா ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் வந்துச்சு. அதுக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்களோ இல்லை பராமரிப்பு இல்லாதனாலேயோ ரோட்ல திரிஞ்சு திரிஞ்சு உணவு கிடைக்காத ஒரு நீதியா இன்னைக்கு அது வெறுப்பிடிச்சு போய் மக்களை தாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போ நம்ம நாட்டில் அதிகபட்சம் 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் இதனால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, இன்னமும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, 20 நாளுக்குள்ள எல்லா நாயும் அகற்றணும் அப்படின்னு. இதுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் எல்லாமே ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய அந்த நாய்க்கு ஒரு வேளை உணவு வச்சு பாருங்க எந்த அளவுக்கு நன்றி இருக்கணும்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபக்கம் இந்த தெருவில் சுத்தக்கூடிய நாயினால எவ்வளோ ஒரு பாதிப்பு அடையுது. புதுசா ஒரு நபர் தெருவுக்குள்ள போக முடியல, வர முடியல, குழந்தைகள் தெருவில் விளையாட முடியல, உணவு டெலிவரி பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஆட்டோ ஓட்டுற நபரா இருக்கட்டும், இல்லை ரேபிடோ ஓட்டக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்லைன்னா இரவு 8 மணிக்கு மேல அந்த தெருவில் வசிக்கக்கூடிய நபர்களே ரோட்ல நடந்து போனா அந்த நாயினால நிறைய பிரச்சனை, தொல்லைகள் இருக்கு. பைக்ல ஒரு நபர் போறாருன்னா நாய் குறுக்க விழுது, கீழே வந்து அடிபடுறாரு, விபத்து ஏற்படுது. நாயினால மட்டும் விபத்து ஏற்படுதுன்னா இல்லை. ஆனா மாடு, ஆடு இந்த மாதிரி விலங்குனாலையும் ஆபத்து ஏற்படுது. ஆனா அதிகமா விபத்து நடக்கக்கூடிய எந்த ஜீவன் பார்த்தா நாயினாலதான். அப்போ நடக்கக்கூடிய அதிகமான விபத்து எந்த விலங்குனால நடக்குது? நாயினால நடக்குதுன்னு சொல்லி இதனால கோபம் அடைஞ்ச ஒரு கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதை எதிர்த்து போராடக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். இன்னைக்கு ரோட்ல எத்தனை விலங்குகள் சுத்திக்கிட்டு இருக்கு? அதை ஏன் நீங்க வீட்டில் எடுத்துட்டு போய் பாதுகாக்க கூடாது? ரோட்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் கையில எல்லாமே நாய் வச்சிருக்காங்க. அந்த நாயை பார்த்தா அழகா புசு புசுன்னு கொலு கொலுன்னு முடி நல்லா அழகா இருக்கு. பார்க்க செம்மையா இருக்கு அந்த நாய் எல்லாமே. சரி, ரோட்ல இறங்கி போராடுறீங்க. உங்க கையில என்ன நாய் இருக்குன்னு பார்த்தா நீங்களே வெளிநாட்டு நாயை வச்சுக்கிட்டு உள்ளூர் நாய்க்காக நீங்க ஏன் போராடுறீங்க? அப்படி பார்த்தா நீங்க தெரு நாய், ரோட்ல சுத்தக்கூடிய நாயெல்லாம் நீங்க எடுத்து வளர்த்துருக்கணும். அப்போ விலங்கு நல ஆர்வலர்னு சும்மா பேரை வச்சுக்கிட்டு வெளிநாட்டு நாயை இறக்குமதி பண்ணி தானே நீங்க வந்து போராட்டம் பண்றீங்க. விலங்கு நல ஆர்வலர்னு பேர் வச்சுட்டா போதுமா? சோறு வைக்கிறீங்க, உணவு வைக்கிறீங்க, தண்ணி வைக்கிறீங்க. அதை தாண்டி வேற என்ன விஷயம் செஞ்சிருவீங்க? மக்கள் எந்த பிரச்சனைக்கும் வெளியே வராத நீங்க இன்னைக்கு ஒரு நாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வெளியில வர்றீங்க. உங்க கையில இருக்கிறது எல்லாமே வெளிநாட்டு நாய் தானே. உள்ளூர் நாய் யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு சில நபர்கள் வச்சிருக்காங்க. அதுவும் எப்படி வீட்டு காவலுக்கு வச்சிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாய், ராஜபாளையம் நாய், அது எல்லாமே கிராஸ் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறேன். அவ்வளோ வீடியோ வருது சோசியல் மீடியால. உங்க கையில இருக்கிறதே வெளிநாட்டு நாய் அப்படிங்கும்போது, ஸோ எதன் அடிப்படையில நீங்க விலங்கு நல ஆர்வலர்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடுறீங்க? இல்ல நிறையா சினிமா நடிகர்கள் எல்லாமே இருக்கீங்க உள்ள வந்து. பைக்ல போகக்கூடிய நபர்களும், சைக்கிள்ல போகக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாயினால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு. சொகுசா ஏசி கார்ல உட்காந்துட்டு இங்கேருந்து அங்கிருந்து நீ டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நாயினால பிரச்சனை வருதுன்னு? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு டூ வீலர்ல போய் பாருங்க எவ்வளவு பிரச்சனை வரும் அந்த நாயினால அப்படின்னு. ஒரு குழந்தை எவ்வளவு பிரச்சனையை சந்திக்குதுன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சும்மா வெளிநாட்டு நாயை கையில வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஆர்வலர்னு சொல்லி ஒரு பிம்பத்தை காட்டுறதுலாம் ஒரு பிரயோஜனமே கிடையாது. சிம்பிளா ஒரு விஷயங்க.
இன்னைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய அனைத்து தெரு நாயும் யாரெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்களோ நீங்க வீட்டிலேயே எடுத்துட்டு போய் வளர்த்தீங்கன்னா நிச்சயமா கவர்மெண்ட் இந்த நாயை எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். உங்க வீட்டில் ஒரு பாதிப்பு அடைஞ்சா நீங்க நிச்சயமா இதே மாதிரி விஷயத்தை இறங்கி போராட மாட்டீங்க. சிம்பிள் ஒரு விஷயம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இருக்கக்கூடிய எல்லா நாயுமே எடுத்துட்டு போய் உங்க வீட்டில் வச்சு வளர்த்துக்கங்க. நீங்க இதுக்கப்புறம் இறங்கி போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணவே வேணாம். அடுத்து நம்ம நாட்டுல புதுசா ஒரு பிரச்சனை உருவாக போகுது. அதுதான் மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சட்டம். இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா 130 பிரிவின் கீழ் தான் அந்த சட்டம் கொண்டு வர போறாங்க. அந்த சட்டத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஈஸியா ஆட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையே அந்த முதலமைச்சர் தான் கைக்குள்ள தான் வச்சிருந்தாரு. இன்னைக்கு அதையும் தாண்டி அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆளுநர் வந்து ஆட்சி செய்ய போறாரு. அதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் தப்பு செய்யறாருன்னா ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்னைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆளுநரை என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து அந்த ஆட்சியை கலைக்கலாம். ஒருவேளை கோர்ட்ல நாங்க வாதாடிக்கிறோம் இல்ல கோர்ட் மூலமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கக்கூடிய என்ஐஏ இடி போன்ற அந்த அமைப்புகளை பயன்படுத்தி எந்த முதலமைச்சராவது கைது செய்யப்பட்டா 31வது நாள் உங்களோட பதவி உங்கள்கிட்ட இருக்காது. நீங்க ஒன்றும் பதவி விட்டு போக மாட்டேன், இதை மக்களாட்சி என்னால ஒண்ணுமே பண்ணவே முடியாது, மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு உங்களால சொல்லவே முடியாது. அந்த சட்டம் மூலமா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்ப இதன் மூலமா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை எதிர்த்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். மத்திய கவர்மெண்ட் என்னதான் இருக்கக்கூடிய எல்லா மாநில கவர்மெண்ட்டையும் அசைச்சு பார்க்க நினைச்சாலும் மக்கள் சக்தியே மிகப்பெரிய ஒரு சக்தி. மக்கள் நினைச்சா மத்திய கவர்மெண்டே இருக்காது அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலையும் பொறுத்து இந்த மசோதா எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்னு. ஸ்டே டியூன்.